ஓகே. போன் சார்ஜ் ஆகிறதுக்கு அப்படி ஒண்ணும் இல்லை. இதுல இன்னொரு இது ஒன்று இருக்கு எப்படின்னா, பெட்ரோல் பைக் வந்து சிக்னல் ஒரே பக்கத்துல இருக்கு. ஓ. அது வந்து லெப்டுக்கும் ரைட்டுக்கும் போற சிக்னல் வந்து ஒரே சைட் சுவிட்ச் தான் இருக்கு. ஓகே. ஆனா இதுக்கு வந்து அப்படி இல்லை. இதுக்கு வந்து அந்தந்த பக்கத்துக்கு இதே மாதிரி தான் பட்டன் இருக்கு. இந்த பக்கத்துக்குரிய சிக்னல் வந்து இந்த பக்கத்துக்கு நாங்களா அமர்த்துவோம். அமதுங்க. அது இதுதான் முன்பக்க சிக்னல். இந்த பக்கம் வந்துட்டா இங்கே பக்கம் மட்டும்தான் வேலை செய்யும். ஓகே, மற்ற பக்கம் வந்துங்க. அப்போ அது ஈஸி. மாலைக்கு தட்டி குழப்பம் இல்லாம எப்படி நிப்பாட்டுறதா அப்புறம் நிற்குமா? இல்லை, அது எப்படி நாங்கள் திருப்பி யூஸ் பண்ணா நிற்கும். நிற்கும். இது வந்து டிம் லைட் நார்மலாக வேலை செய்யும். ஹெட் லைட் வந்து நாங்கள் ஓடைக்குள்ள மட்டும்தான் ஹெட் லைட் வேலை செய்யும். நாங்கள் சும்மா போய் நிப்பாட்டி போட்டு ஹெட் லைட் வேலை செய்யாது. ஓகே ஓகே. மற்ற இது அமர்த்தினா நியூட்ரல். ஓகே. நியூட்ரல்லே நிற்குது. மற்ற இது ஆறாமத்தான் ரைவ் அமர்த்தி திருப்பி நான் ஓடிக்கொண்டு போய் நியூட்ரல் நிப்பாட்டாங்க. நியூட்ரல் மட்டும் தான் மாற்றவும். ஓகே ஓகே. இது வந்து ரிவர்ஸ். சரி. இது வந்து மூட் மாதிரி இப்போ மூட் மூட் 8 மூட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல். அது ஹை ஸ்பீட் என்ன? ஹை ஸ்பீட் வந்து 63 வரைக்கும் இருக்கு. அதுக்கு நாங்கள் ஸ்லோவா போகிறோமோ அவ்வளோ அதுக்கு பற்றி கொஞ்சம் கிலோமீட்டர் போகும். போன கடுமையாக பாவிக்காமல் ஒரு கூட பாவிச்சா கொஞ்சம் கூட கிலோமீட்டர் போகலாம். ஆனால் 130 கிலோமீட்டர் வரைக்கும் இது இப்போ வேலை செய்யுது. 130 கிலோமீட்டர் போகலாம் ஒரு சிங்கிள் சார்ஜில். ஃபுல் சார்ஜ் போட்டால் 130 வரைக்கும் பேசு. ஓகே. இந்த லைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த மேலே இந்த வலை ஃபுல்லாகவே லைட், உள்ளே வந்து ஹெட் லைட்டுகள் இதுகள் இருக்குது. இந்த டிசைன் வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. டயர் இதுகள் டயர் சைஸ் வந்து டயர் அலோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் பிரேக் சிஸ்டம் என்னென்னா கப் பிரேக்கா? இல்லை, எல்லாம் கப் பிரேக் தான். கப் பிரேக் தான். இல்லை, கப் பிரேக். இப்போ இப்படி நிற்கல தான் இந்த ஹெட் லைட் வேலை செய்யும். ஓகே. அது வந்து இப்போ ரைட் மூட்டில் நிற்குது. ஓகே. இப்போ இப்படி நிற்க ஹெட் லைட் இது சும்மா நிற்க வேலை செய்யும். ஓகே ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கப் பிரேக், அதே மாதிரி சொக்கப் சோல்வர் இதெல்லாம் பாருங்கள். இதில் வேறு என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குண்ணா இதில்? என்னென்னா எங்கள்கிட்ட பஜாஜ் கம்பெனியை தான் கம்பெனி தான் இதே பார்க்குறது. இல்லை, முழுக்க மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் எல்லாம் அவைய பொறுத்தண்டபடியால் எங்களுக்கு லேசாக இருக்குது. என்னென்றாலும் கம்பெனியே எல்லாம் பார்த்துக்கொள்ளும். இது உண்மையாகவே இந்த பைக்குன்னு தயாரித்த கம்பெனி அது தயாரித்த கம்பெனி பஜாஜ். ஆனால் பஜாஜ் லோகோ ஒன்றையும் காணலாம். அது என்ன செட்டை கண்டு சொல்லி இப்போ எலக்ட்ரிக்கு வேறையா ஒரு பக்கம் கொண்டு வச்சிருக்கேன்.